வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 20/7/2026 முதல் 26/7/2026 ஆடி 4 முதல் ஆடி 10 வரை 589வது வாரம். ஜோதிடத்தில் வார நிகழ்ச்சியில் 559வது வாரம் நேயர்களுடைய ஒத்துழைப்புடன் இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் SRM ரவியண்ணன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் CEO மேடம் அவர்களுக்கும் வேந்தர் டிவியுடைய என்னுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய பிரேம் அவர்களுக்கும் டெக்னீஷியன் அவர்களுக்கும் கேமராமேன்களுக்கு அவர்களுக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு தொடர்ச்சியாக விளம்பரங்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய விளம்பரதாரர்கள் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் நீங்கள் தான். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே போட்டவுடனே லட்சக்கணக்கில் யூடியூபில், இன்று யூடியூப் உலகம் எல்லா இடத்துலையும் யூடியூப் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் டிஜிட்டல் மீடியாவில் போட்டவுடன் லட்சக்கணக்கில் ஒரே நாளில் சென்றடையக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு நீங்கள் தான் முழு காரணம். நேயர்கள் கரெக்டாக இதை பார்ப்பதனால்தான் விளம்பரதாரர்களிலிருந்து நிர்வாகம் வரைக்கும் இதற்கு இவ்வளோ ஒத்துழைப்பை கொடுக்கிறார்கள். மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய கேள்வி அப்படியே லிஸ்ட் எடுத்தால் பார்த்தீங்கன்னா 10-12 கேள்வி இருக்குது. உட்காந்து கேள்வி தான். கோவிட் வருகிறது, ஆந்திராவில் வந்திருக்கிறது, 4 பேர் இறந்துருக்காங்களே, எல்லாம் பேசுகிறாங்க. சொன்ன மாதிரி ஒரே பிரச்சனை, இயற்கை சீற்றங்கள் காணப்படுகிறது, வெள்ளம் பிரச்சனை காணப்படுகிறது. கண்டிப்பாக நிறைய பேர் இறந்து கொண்டே இருக்கிறார்களே. சினிமா உலகத்தில், அண்மைய காலங்களில் திரை உலகத்தில் ஜாம்பவான்கள் சிலர் அடுத்தடுத்து இறக்கிறார்களே. நீங்கள் அப்படி சொன்னீங்களே, இப்படி சொன்னீங்களே. ஆடி மாதத்துக்கு அவ்வளோ பெரிய மகிமையாக, ஆடி மாதம்னு பரவசமாக பேசுகிறீங்களே. கோயில் சொத்துக்கள் மீது கை வைப்பவர்களுக்கு இறைவன் எந்த மாதிரியான தண்டனை தருவார்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் இந்த இறைவன் தடுற தண்டனைலாம் அந்த காலத்துலேருந்து பயப்படுறதில்லை யாரும். மனிதன் எப்போ உருவானானோ அப்போயே அவனுக்கு ஈஸி டார்கெட் எதுன்னா ஆன்மீகம், கோயில் சொத்து தான். சிவன் சொத்து கொலை நாசம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் எந்த நாசமானாலும் பரவாயில்லன்னு எல்லா சொத்தும். அயோத்தி ராமர் கோயிலில் வாட்ச்மேனுக்கே எவ்வளோ கோடி இருக்குதான், 200 கோடி இருக்குதான். இப்போ தான் ஆரம்பிச்சுது கோயிலே. 3வது கும்பாபிஷேகம் கூட பண்ணல, 3வது ஆண்டு விழா கூட பண்ணல, 3வது 4வது ஆண்டு விழா கூட பண்ணல. அதுக்குள்ளே எப்படி வருமானம்? அது என்ன தான் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இவங்க சிஸ்டம் போட்டு கொள்ளையடிப்பவர்கள் கொள்ளையடித்து கொண்டு தான் இருப்பார்கள். நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் செல்வி சொல்கிறேன், பணமாக கொடுக்காதீங்க, அரிசி பருப்பாக கொடுங்க, அரிசி பருப்பாக கொடுங்க, பொருளாக வாங்கி கொடுங்க, பொருளாக வாங்கி கொடுங்கன்னு ஏன் செல்வி கத்திக்கினே கிடைக்கிறேன்? எனக்கு என்ன ஆசையா? அரிசி பருப்பு மிளகு சீரகம் எண்ணெய் வாங்கி கொடுத்தாலும் யாராவது சாப்பிட தான் முடியும், திருடிட்டு சேர்த்து வைக்க முடியாது. பணமாக ஏன் கொடுக்குறீங்க? அள்ளி கொடுக்குறீங்க. ₹1,00,000 வந்தால் கோயிலுக்கு கொடுக்கணுன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அந்த வட்டியை மாதம் மாதம் கொடுங்க. போட்டோம். ₹1 கோடி உங்களுக்கு லாபம் வருது. ₹1 கோடி பெருமாளுக்கு கொடுக்கணும்னு நினச்சா ₹1 கோடி பெருமாள் பேரில் பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள். அது ஏன் அங்கே கொடுக்குறீங்க? அதுக்கு வர்றதில் பெருமாள் பக்தர்களுக்கு ரெகுலராக சாப்பாடு போடுங்க. ரெகுலராக பெருமாள் பக்தர்களுக்கு மருந்து வாங்கி கொடுங்க, ஹாஸ்பிட்டல் பண்ணி கொடுங்க, ட்ரீட்மெண்ட் கொடுங்க. உங்களுக்கு இஷ்டத்துக்கு பண்ணலாம்ல. அது என்ன நம்ம துட்டை எடுத்துன்னு போய் கோயிலில் கொடுத்துட்டு அவங்க என்ன நமக்கு பண்ணுறது? சொன்ன உடனே செல்வி இப்படின்வாங்க. எதுக்கு சாமி? நீங்களே ஒரு குடும்ப ட்ரஸ்ட்டு வச்சுக்க வேண்டியதானே. நீங்களே ஆத்ம ரீதியாக பண்ணுங்கள். என்ன நேரம் கிடைக்கிறது? டெய்லி சொல்லிட்டீங்கன்னா, கேண்டீனில் சொல்லிட்டீங்கன்னா ₹40 சாப்பாடுனா ₹40 டிஃபன், ₹40 எலுமிச்சப்பழ சாதம், ₹40 தக்காளி சாதம், ₹40 இந்த சாதம்னா டப்புக்குன்னு இறங்கிடும். சந்தோஷமாக கொடுங்க பக்தர்களுக்கு. வேலைக்கிழமை இந்த இடத்துல டெய்லி 100 சாப்பாடு கொடுப்பாங்கன்னா வந்துடுவாங்க. பிறந்த கிழமையில் கொடுங்க,
திதியில் கொடுங்க. பசுமாடுங்களுக்கு நல்லா வாங்கி கொடுங்க. பசுமாடுகளுக்கு அள்ளி அள்ளி வாங்கி கொடுங்க. பசுமாடுகளுக்கு கொடுக்கறது என்ன ஆகுமா? பூர்வ புண்ணிய தோஷம், பிதிர் தோஷத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம், காசி, கயா கியா போய் நீங்கள் அதை பண்ணி பிண்டம் வச்சு எது பண்ணாலுமே இல்லாமல் பசுமாடுக்கு கொடுத்தா அவ்வளோ நல்லதான். செல்வி எதுக்கு பசுமாடுன்னு கத்தின்னு கிடக்கிறேன். கோமாதா தான் நம்மளுடைய குலமாதாவும். ஆடி மாதம் 31 நாள், ஆடி 1லேருந்து ஆடி 31. அதில் 20 நாள் பாருங்கள் என்னென்ன இருக்குது பாருங்கள். 17/7/2026 வெள்ளிக்கிழமை ஆடி 1, அதுதான் ஆடி மாத பிறப்பு. 19/7/2026 ஆடி 3, என்னது ஆடி ஞாயிற்றுக்கிழமை. 21/7/2026 செவ்வாய்க்கிழமை, ஆடி 5 ஆடி செவ்வாய். அதே போல் 24/7/2026 ஆடி வெள்ளி. அடுத்தது 28/7/2026 ஆடி செவ்வாய். அடுத்தது 29/7/2026 ஆடி 13 புதன்கிழமை பௌர்ணமி. 31/7/2026 வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி ஆடி 15. 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை ஆடி 17 ஆடி ஞாயிறு. 3/8/2026 ஞாயிற்றுக்கிழமை ஆடி 18. ஆடி 18னா என்ன? ஆடிக்காரு 18 இல்லை, ஆடி பெருக்கு. ஆடி பெருக்குன்னா எல்லாமே செய்யலாம். எப்படி நகை வாங்கிறது, இதுக்கு வாங்கிறதுக்கெல்லாம் போய் வாங்குவீங்களே, என்றைக்கு? அட்சய திருதி, அதோட விசேஷமான நாள். மளிகை சாமான் வாங்கிக்கிறது, நகை வாங்கிக்கிறது, ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிறது, கார் டிரைவிங் கற்றுக்கிறது, வீடுக்கு ஏதாவது இது பண்ணுறது, வீடுக்கு இன்டீரியருக்கு பண்ணுறது, வீடு கட்டுறதுக்கு ஐடியா போடுறது, கல்யாணத்துக்கு ஜாதகத்தை சாமிக்கிட்ட வச்சு எடுக்கிறது, எல்லாமே பண்ணிக்கலாம். புரியுதா? அடுத்தது 3/8/2026 ஞாயிற்றுக்கிழமை ஆடி 18 ஆடி 19 ஆடி செவ்வாய். அடுத்தது 4/8/2026 செவ்வாய்க்கிழமை ஆடி 19 ஆடி செவ்வாய்ன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 6/8/2026 வேலைக்கிழமை ஆடி 21 ஆடி கிருத்திகை. அடுத்தது 7/8/2026 வெள்ளிக்கிழமை ஆடி 22 ஆடி வெள்ளி. 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை ஆடி 24 ஆடி ஞாயிறு. 10/8/2026 திங்கட்கிழமை ஆடி 25 பிரதோஷம். அடுத்தது 11/8/2026 செவ்வாய்க்கிழமை ஆடி 26 ஆடி செவ்வாய். 12/8 ரொம்ப முக்கியம் 2026 புதன்கிழமை ஆடி 27 ஆடி அமாவாசை. தர்ப்பணம் பண்ணுறது, நல்ல காரியம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, பசுக்களுக்கு இது பண்ணுறது, பெரியவங்களுக்கு இது பண்ணுறது. நீங்கள் தேடி பசுமாடுகளுக்கு கொடுத்து அன்னதானம் பண்ணாவே போதும், அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தாவே போதும். அடுத்தது 14/8/2026 ஆடி 29 ஆடி பூரம் ஆடி வெள்ளி. ஆடி பூரம் எவ்வளோ பெரிய விசேஷம்! அம்பாளுங்கள் உரித்தாக கூடிய நாள். அம்பாள்கள் கனவில் வருவதில்லை, அம்பாள் நினைவில் வருவதில்லை, அம்பாள் நேரில் வருவாள். 15/8/2026 சனிக்கிழமை ஆடி 30 என்னது? சுதந்திர தினம். இந்த இவ்வளோ நாள் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த சுதந்திர தினம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை ஆடி 31 ஆடி மாதம் நிறைவு ஆடி கடைசி ஞாயிறு. எத்தனை நாள் பாருங்கள், 31 நாளில் 20 நாள் கண்டினியூஸாக நல்ல நாளாக இருக்குது. இதோட வேறு எந்த மாதத்தில் இப்படியெல்லாம் இருக்குது? கடைசியில் பார்த்தா இந்த மாதத்தில் அதை செய்யாத, இதை செய்யாத, ஒன்றும் செய்யாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, ஆடி மாதம் பண்ணால் நீ ஆடிக்கின்னு போயிடுவ. யார் சொன்னது? பார்த்தீங்கள்ல, 20 நாள் அட்சய திருதிக்கு ஓடுங்க, நகை வாங்க, இது வாங்க, ஆடி பெருக்குக்கு எல்லாமே பண்ணுங்க, எல்லாமே நல்லது நடக்கும். பசங்களுக்கெல்லாம் நல்லது கற்றுக் கொடுங்க, நல்லது ஆரம்பிங்க, நீங்கள் பண்ணிக்கங்க. இந்த நாட்டில் இனிமேல் பஞ்சம் கூட வரும், அரிசி பஞ்சம். இப்போவே அரசாங்கம்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு வறட்சி, விவசாயம் பொய்த்து போகிறது, மழை பொய்த்து போகிறது. மழை பெய்கிறதெல்லாம் சேர்த்து வைக்கிறது இல்லை, அதெல்லாம் விட்டுறது கடலில். நீர்நிலைகள்லாம் ஒன்றா சேர்க்கறது இல்லை. புது கவர்மெண்ட்டாவது அதை பண்ணணும். எல்லா நீர்நிலைகளுக்கும் முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நீர்நிலைகளும் இணைப்பதற்கு மத்திய அரசோடு சேர்ந்து பண்ணணும். இது பண்ணிங்கன்னாவே நீங்கள் தான் காலம் ஃபுல்லாக ஆட்சியில் இருப்பீங்க.
விவசாயிகளுடைய குடோனை சேமிக்க வைக்கிறதுக்கு சேமிப்பறையை கட்டுங்க. உடனே டார்பாலின் பழைய கவர்மெண்ட் மாதிரி சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட இவ்வளோ ஆண்டுகளும் தார்பாலினை வாங்கி போட்டுன்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் மாற்றுங்க. சப்சிடி கொடுங்க. நிறைய ஸ்டோரேஜுக்கு ப்ரைவேட்டே கற்றுவாங்க. இடம் கொடுத்தாவே போதும். கார் தொழிற்சாலைக்கு எப்படி இடம் கொடுக்குறீங்களோ விவசாயிகளுடைய சேமிப்புக்கு இடம் கொடுங்க. கவர்மெண்ட் மாண்புமிகு முதலமைச்சர் கொடுக்கணும். தஞ்சாவூர் பகுதி அந்த பகுதியெல்லாம் நம்மளுடைய நெல் களஞ்சியங்கள் இருக்கக்கூடிய இடத்துலலாம் எவ்வளோ ஏக்கர் இருக்கும் கவர்மெண்ட். இது கோயில் நிலம்லாம் இருக்கும். அதெல்லாம் கொடுங்க, கட்டிக்கிட்டோம். லட்சக்கணக்கான நெல் முட்டை மணிகளை உள்ளே வைக்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வேர் ஹவுசிங் கட்ட சொல்லுங்கள். தனியாரோடு சேர்ந்து செய்யுங்க. விவசாயிகளே அதுக்கு உண்டான கூலிகளை கொடுப்பார்கள். கவர்மெண்ட்டும் சேர்ந்து கொடுக்கணும். செய்ய செய்ய எவ்வளோ பேர் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சிஎஸ்ஆர் ஃபண்டில் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. முதல்வர் ஒரு விண்ணப்பம் வச்சா எவ்வளோ பேர் குவியும். செய்யணும். ஏன்னா பஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போவே உணவு மந்திரிகள், உணவுத்துறை அதிகாரிகள்லாம் இப்போவே அரிசியெல்லாம் கொள்முதல் வெளிநாடுகள்லேருந்து தான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஆவணி மாதம்லாம் வந்து அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆகிட்ட பிறகு அரிசி விலை மூட்டைக்கு 1 கிலோ அரிசி 20 ரூபா 40 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகிடும். மக்கள் எப்படி போவாங்க? அப்போ 100 கிலோ அரிசி எவ்வளோ போகும்? 4000 ரூபாய்க்கு மேலே எது அதிகமாகும்? ஹோட்டலில் விவசாய பொருள்கள் விலை ஏறினா, ஹோட்டலில் அரிசி விலை ஏறினா சாப்பாடு விலை ஏறும், இட்லி விலை ஏறும், தோசை விலை ஏறும். ஏற்கனவே கேஸு, ஈரான் யுத்தம் முடிவுக்கு வந்தது. எங்கே முடிவுக்கு வந்தது? யாரும் அழிக்காமல் விட மாட்டார்கள். கிரகங்கள் அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை. நோய்கள் தொற்று, மனிதனுக்கு கேஸ் கிடைக்கிறது, பெட்ரோல் கிடைக்கிறது தடையாகிறது, மீண்டும் தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்வது, நிம்மதியற்ற தன்மை. பராப வருடத்தில் சனி வக்கரமாயிடுச்சு. எங்கேருந்து நிம்மதி கிடைக்கும்? எல்லாம் பேசுவாங்க. அது நடக்கும், இது நடக்கும், அப்படி நடக்கும். ரியல் எஸ்டேட் வீழ்ச்சி அடையும். ஒரே சிக்கலாக இருக்கும். மக்களிடத்தில் பண கஷ்டமர்கள் இருக்கும். வேலை வாய்ப்புகளில் பாதிப்பு இருக்கும். நோய் பரவலாக, நோய்களுக்கு உண்டான தடுப்பு நடவடிக்கை, அரிசி பருப்பு விவசாய பொருள்களுக்கு, காய்கறிகளுக்கு. மழை பொய்த்து போகிறதுனா மழையாக அடிக்கும். ஆனால் என்ன அடிக்கும்? யூஸ் பண்ண முடியாது. நீர்நிலைகள்லாம் வறண்டு காணப்படும். எல்லாமே கடலில் விட்டுருவீங்கல்ல. கூவ நதியை சரி பண்ணுறோன்னு அந்த கூவ நதிக்காக இவ்வளோ வருஷம் இவங்க செலவு பண்ணதை பார்த்தா இன்னொரு தமிழ்நாடு உருவாக்கியிருக்கலாம். யார் சொல்கிறது? யார்கிட்ட போய் கேட்குறது? சொன்னால் கோபம் வரும். ஜோசியருக்கு அரசியல் எதுக்குன்னுவாங்க. ஜோசியர் அரசியல் பேசாமல் வேறு யார் பேசுறது? இந்த காலத்தில் இப்போல்லாம் 18 வயசெல்லாம் இல்லை, 4 வயசு குழந்தைங்க அரசியல் பேசினால்தான் இன்றைக்கி ஆட்சி மாற்றம் வந்தது. ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். புரட்சிகள் எல்லா இடத்துலையும் ஏற்படும். புரட்சிகள்னால் எப்படின்னா இது போல தான். மௌன புரட்சி. மக்கள்லாம் இறங்குவார்கள். மக்களுக்கு அனைவருக்கும் அரசியலில் ஈடுபாடு செய்வார்கள். பெரும்புற கட்சிகளுக்கு தான் இருந்ததெல்லாம் கிடையாது. இனி இந்த கதை அந்த கதையெல்லாம் பேச முடியாது. ஆட்சியாளர்கள் பிடிக்கவில்லை என்றால் மக்களே தனியாக ஒரு மாற்றத்தை விரும்புவார்கள். மக்கள் இப்பொழுது இளைஞர்களுடைய காலம் இது. இளைஞர்கள் ஏற்படுத்தக்கூடிய காலம். ஒன்லி ஆன்மீகத்தை மற்றதெல்லாம் பண்ண முடியாது. கேள்வி கேட்கக்கூடிய காலம். பராசக்தி வசனம் சினிமாவில் பார்த்ததெல்லாம் இல்லை. இப்போ ரீலில் பார்க்கலாம், ரியலில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், டிஜிட்டலில் பார்க்கலாம். எல்லாம் கேள்விகள் தான். மக்களே நிறைய பேர் வழக்குகளை போட ஆரம்பிச்சிட்டார்கள். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், PIL. ஒரு காலத்தில் ஒரு 10 வக்கீல் தான் போடுவாங்க. இப்போ பப்ளிக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. PIL. லஞ்சத்துக்கு எதிராக முதல்வரே சூளுரையை ஏற்படுத்தியிருக்கிறார். எப்படி? இதெல்லாம் பராப வருடத்தின் மாற்றங்கள்.
கிரக சூழ்நிலைகள் மாற்றங்கள் 60 வருடத்துக்கு ஒரு முறை வரும். 60 வருடத்துக்கு முன்பாக வந்ததுனால தான் திராவிடம் மலர்ந்தது. கேள்வி கேட்டதுனால்தான், காங்கிரஸை கேள்வி கேட்டதுனால்தான் மலர்ந்தது. இப்பொழுது திராவிடத்தை கேள்வி கேட்டதுனால்தான் தாவேகா மலர்ந்தது. எல்லாம் கணக்கு போட்டு பாருங்கள். பழைய பராப வருடத்தில் என்ன ஆச்சுன்னு எடுத்து பாருங்கள், சயின்ஸ் எடுத்து பாருங்கள், ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ மக்களுடைய புரட்சிகள் 60 வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக உலகத்தில் இருக்கும். ஈரானை அழிக்கலாம், ஈரானை அழிக்கலாம் என்றால் ஈரான் 10 பேரை அழிப்பார். ஸோ ஈரான் அழியும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஈரானுடன் சேர்ந்து 10 நாடுகள் அமெரிக்காவுக்காக துதிப்பாடியவர்கள், அமெரிக்காவுக்காக வெள்ளை கொடி பிடித்தவர்கள், அமெரிக்காவுக்காக தங்களுக்காக வாழ்ந்தவர்கள் எல்லாம், அமெரிக்காவுக்காக தங்களுடைய எல்லாத்தையும் பணம் கிணமெல்லாம் கொடுத்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் அழிவார்கள். அதனால்தான் அரபு நாடுகளில் வேலை செய்பவர்கள், மக்கள்கள், இந்தியர்கள், தமிழர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அணு ஆயுதங்கள் 2031க்குள்ளாக விஷக்கிருமி போர்கள் வராமல் இருந்தாலே புண்ணியம். இயற்கை ஒரு பக்கம், தீவிரவாதம் ஒரு பக்கம், யுத்த பூமி ஒரு பக்கம், அதிபர்கள் ஒரு பக்கம், மக்கள் என்ன செய்வார்கள்? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள். பெரும் பிரச்சனைகள். ஆட்சியாளர்கள் இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்றாலும் அதிகாரிகளும் மக்களுமே அதற்கு ஒத்துழையாமை செய்வார்கள். ஒரு புரட்சிகளோ ஒரு திருத்தங்களோ அதிலே ஊறி கரை கண்டு போனவர்கள் திருந்த மாட்டார்கள். இதெல்லாம் உலகத்தில் விஷயம். ஆடி மாதத்தை பற்றி எல்லாம் பேசுனீங்க. ஆடி மாதத்தில் கிட்டத்தட்ட எத்தனை நாள் எல்லாம் போட்டிருக்கேன். 20 நாள் ஆடி மாதத்தில். ஒரே ஒரு நாள் தான் பண்டிகை இல்லை, ஒரே ஒரு நாள் தான் சுதந்திர தினம்தான் லீவு. சுதந்திர தினத்தை தவிர ஆடி 30, 15, 8 மற்றதெல்லாம் விசேஷங்கள், திருவிழாக்கள், அம்மனுடைய அனுகிரகங்கள் எல்லாமே விசேஷம். ஒரே ஒரு நாள் சிவனுக்கு விசேஷம். 28/7/2026 செவ்வாய், ஆடி 12 ஆடி செவ்வாய். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை 26/7/2026 ஆடி 10 பிரதோஷம் சிவனுக்கு விசேஷம். ஆடி கிருத்திகை முருகனுக்கு விசேஷம் 6/8. அதே போல் இன்னொரு பிரதோஷம் 10/8/2026 ஆடி 25. ஸோ பிரதோஷங்கள் எல்லாமே பார்த்துக்குங்க. மக்களுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. கோயிலுக்கு சென்றால் கூட மனதை ஒருநிலைப்படுத்த டிப்ரெஷன் தான். டிப்ரெஷன் மருந்து மாத்திரைகள், பயிற்சிகள், உடற்பயிற்சிகள், தியானங்கள் செய்ய செய்ய தான் நல்லா இருக்கும். கெட்ட நேரம், கனவுகள் வருதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கனவுகள் வருதான்னு நல்ல கனவாக வச்சுக்கோங்க. நீங்கள் அதிலேருந்து வெளியில் வர பார்க்காதீங்க. நினைவுகள்னால் அது கூடயே போங்க. நம்மளை எங்கேயாவது கொண்டு போய் கடலில் தள்ளினாலும் அது கூடயே போங்க. அதுலேருந்து வெளியில் வராதிங்க. ஒன்றும் பண்ணாது. கொஞ்ச நாளில் இவன் எதுக்குமே அசர மாட்டான்னு ஓடிடும். அதுக்கு பயந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்பா செத்துருவார், அம்மா செத்துருவார், பொண்டாட்டி செத்துருவார், இவங்க செத்துருவார், அவங்க செத்துருவார், எல்லாம் வரும். நீங்களே செத்துருவீங்கெல்லாம் வரும். உடனே அலறி வச்சு ஏந்து இது பண்ணி லைட்டை போட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே போகணும், அதே நினைவோடு போகணும். சரி சரி, தெரியுது, பட் ஐ எம் ஆல்ரைட். நான் வாழ்வேன், தெய்வம் எனக்கு அனுகிரகம் கொடுத்துருக்கு. என் மூதாதையர் என்னுடன் இருப்பார்கள், என் மூதாதையர் என்னுடன் பார்த்து கொள்வார்கள். இதற்கு மனம் கலங்க மாட்டேன், மன அழுத்தத்துக்கு செல்ல மாட்டேன்னு அப்படியே போகணும். எல்லாருக்கும் வரும். செல்விக்கு வராதா? பிரைம் மினிஸ்டருக்கு வராதா? முதலமைச்சருக்கு வராதா? எதிர்கட்சி தலைவருக்கு வராதா டிப்ரெஷனு? எல்லாருக்கும் வரும். மனிதனாக இருந்தால் வரும். மிருகங்களுக்கு இருக்குது. டிப்ரெஷனில் பல வகைகள் உண்டு. ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, சைக்காட்ரிக்கு, சிசோஃபிர்னா, சைக்காலஜியில் நாங்கள் படித்தனால தெரியுது. பலவிதமான இருக்குது. மென்டல், மன அழுத்தம், கோபம், இயலாமை, தாழ்வு மனப்பான்மை, இத்தனை இருக்குது. பார்த்துக்குங்க. நம்மளை சுற்றி எல்லாமே தெய்வ பலம்தான். ஆடி மாதம் வாராகி எல்லாம் கும்புறது ரொம்ப விசேஷம். வாராகி மந்திரங்களை கேட்பதெல்லாம் விசேஷம்.
ஆடி மாதம் எந்த அம்மனை கும்பிட்டாலும் விசேஷம். அங்காளம்மன்லேருந்து எல்லா அம்மனும் எந்த அம்மனையாவது கும்பிடுங்க. ஆனால் கண்டிப்பாக பசுமாடுகளுக்கு நிறைய பண்ணுங்கள். ஆடி மாதத்தில் ஏழை பெண்மணிகளுக்கு நல்லா பண்ணுங்கள். வயதில் முதிர்ந்த பெண்மணிகளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தாலும் நல்ல புடவையாக வாங்கி கொடுங்க. சும்மா 100 ரூபாயில் போயிட்டு இப்படி போட்டு கசக்கி இப்படி திரும்புறதுக்குள்ளே கிழிச்சிற மாதிரி வாங்கிட்டு நான் புடவை தானம் பண்ணலாம் பிலிம் காட்டாதீங்க. முடியலையா வளையல் வாங்கி கொடுங்க, சந்தோஷமாக வாங்கி கொடுங்க. ஒரு அம்மாளுக்கு வாங்கி கொடுங்க. அதில் வேறு சுமங்கலியாக பார்த்துவேன் அப்படியெல்லாம் கிடையாது. பெண்மணிகளுக்கு வாங்கி கொடுங்க. எதுக்கு அதில் ஏன் பிரிக்கிறீங்க? குழந்தைங்களெல்லாம் தொட்டு கொடுக்காதீங்க, ஃபோக்ஸோவில் மாட்டிப்பீங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பெரியவங்க கிட்ட கொடுத்து அவங்க சொந்தக்காரங்க கிட்ட கொடுத்து கொடுங்க. பெண்களை வைத்து கொடுங்க. பெண்களை பெருசாக சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம். நிறைய என்டர்ப்ரெனர்களுக்கு உதவி செய்யுங்க, நிறைய நல்லது நடக்கும். ஸோ அது இது 100 கேள்வியாக இருந்தாலும் எல்லாமே கலந்து தான் நான் கொடுத்துருக்கேன். தெய்வ பலம்தான். சௌந்தரிய லகரி கேளுங்கள், நிறைய விஷயம் உங்களுக்கு மாற்றும். அனுகூலம், அம்பாளுடைய அனுகூலம். அபிராமி அந்தாதி கேளுங்கள், எல்லாத்திற்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு. மன அழுத்தத்துக்கெல்லாம் அதில் இருக்குது. இதில் அபிராமி அந்தாதியில் 27வது பாடல்லாம் இருக்குது. மனநோய் தீரனே இருக்குது. படிங்க, கேளுங்க. வாழ்த்துக்கள்.